டேய் ஆம்பளையா இருந்தா நேர்ல வாடா அப்படின்னு மக்கள் கிட்ட எகிரி இருக்கிறாரு அமைச்சர் சேகர் பாபு. அண்ணன் அப்பப்ப அமைச்சருங்கிறதையே மறந்து இப்படி பேசுறதுனால இவர் அமைச்சரா இல்ல ரவுடியான மக்கள் கேட்கிறாங்கப்பா. நாகரிகம்னா கிலோ எவ்வளவுன்னு கேட்கிற இவரு அறநிலையத்துறைக்கு அமைச்சர். நாடு தாங்குமா? தேர் திருவிழாவுக்கு போனோமா சாமியை கும்பிட்டோமான்னு இல்லாம அங்க இருந்த மக்கள் கிட்ட சண்டைய போட்டிருக்கிறாரு அமைச்சர் சேகர் பாபு. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலயம் சுவாமி கோவில்ல தேர் திருவிழா நடந்திருக்குதுங்க. அதுல அமைச்சர்கள் கலந்துகிட்டாங்க. அமைச்சர்கள் வந்து தேரை இழுக்கிற வரைக்கும் மக்களை காக்க வச்சிருக்கிறாங்க. இதனால மக்கள் அரோகரான்னு முழக்கம் போட்டிருக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டுதான் அமைச்சர் சண்டைக்கு போனதா சொல்றாங்க. இதே மாதிரிதான் சென்னையில ஐயா ஸ்டாலினோட மனைவி சாமி கும்பிட்டப்ப மக்களை காக்க வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கும் கேள்வி கேட்ட மக்களை ஒருமையில பேசினாரு அமைச்சர் சேகர் பாபு. மக்களை மட்டும் இல்லைங்க, சென்னையில சாமி கும்பிட போன முன்னாள் ஆளுநர் தமிழிசை கூடவும் அநாகரிகமா சண்டை போட்டாரு. அதாவது அமைச்சர் சேகர் பாபுவை பொறுத்த வரைக்கும் கோயிலெல்லாம் கருணாநிதி வீட்டு சொத்துங்கிற மனநிலையில இருக்கிறாரு. தொடர்ந்து அங்க வர மக்கள் கிட்ட அநாகரிகமா நடந்துக்கிறாரு. இந்த திமிருக்கு 2026 தேர்தல்ல மக்கள் பாடம் புகட்டணும். அப்பதான் இவங்க அடங்குவாங்க.